வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். சஜித் பிரேமதாசவை விட்டு விலகி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பெரும் எண்ணிக்கையிலான எம்பிக்கள் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக ராஜித சேனாரத்ன சுட்டிக்காட்டு. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அதிரடிப்படையால் கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜை. வீடுகளை கொளுத்தி அறகலையம் மூலம் ஆட்சியை பிடிக்கும் எண்ணம் எம்மிடம் இல்லை என்று சுட்டிக்காட்டிய நாமல் ராஜபக்ஷ. இனி விரிவான செய்திகள். கொழும்பு மேல் நீதிமன்றம் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் சொத்துக்கள் தொடர்பான அசல் ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை அவர்களுக்கு வழங்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழுவால் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக அவர்களின் வங்கிக் கணக்குகள், ஆயுள் காப்பீடு போன்றவற்றை முடக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் முன்னதாக உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. அத்துடன் இது தொடர்பாக கெஹலிய ரம்புக்வெல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் சார்பாக இன்று நீதிமன்றம் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்ற உத்தரவுகளால் முடக்கப்பட்டுள்ள தங்கள் தரப்பினர்களுக்கு அவர்களது சொத்துக்கள் தொடர்பான அசல் ஆவணங்களின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபந்திகே அசல் ஆவணங்களினால் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை விண்ணப்பதாரர்கள் வழங்குமாறு உத்தரவிட்டார். பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டத்தின் போது பாதாள உலக செயற்பாடுகள் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் முதன்மையாக தொடர்புபட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இந்த நடவடிக்கைகளை இயக்கும் நபர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகள் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்தும் குழு விவாதித்தது. சாத்தியமான அச்சுறுத்தல்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதால் இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். மதிப்பீட்டு அறிக்கைகள் நிறைவடைந்தவுடன் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உத்தேச வரவு செலவு திட்டத்தின் கீழ் போலீஸ் உத்தியோகத்தர்களின் சம்பளம் குறைக்கப்படலாம் என கவலை தெரிவித்தது பற்றியும் பேசப்பட்டது. வரவு செலவு திட்ட குறைப்புகள் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் எந்தவொரு அதிகாரியின் சம்பளமும் குறைக்கப்பட மாட்டாது, வழமையான சம்பள அதிகரிப்புகள் பேணப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். 22ஆம் தேதி நடைபெற்ற 10வது நாடாளுமன்றத்தின் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டத்தின் போது வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள எஞ்சிய கடவுச்சீட்டுகள் அனைத்தும் 1 மாதத்திற்குள் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். 24 மணி நேர கடவுச்சீட்டு வழங்கும் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாணத்தில் தேவையான அச்சிடும் கருவிகள் கிடைத்தவுடன் கடவுச்சீட்டு வழங்கும் அலுவலகம் நிறுவப்படும் எனவும் தெரிவித்தார். பிராந்திய அலுவல்களில் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் எனவும் அவர் உறுதிப்படுத்தினார். சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க ஏஜென்சி USAID உலக அளவில் தமது நிதி வழங்கல்களை நிறுத்திவிட்டதாக அமெரிக்க அரசு அறிவித்திருந்தது. அதே நேரத்தில் USAID இன்று வரை எந்த ஒரு உதவி குறைப்பு குறித்தும் அரசாங்கத்திற்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என நிதி பிரதி அமைச்சர் அர்ஷன சூரியபெரும இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். USAID இலங்கையுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகளின்படி எந்த ஒரு உதவி வெட்டுக்களையும் இலங்கை அரசாங்கத்திற்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்க கடமைப்பட்டுள்ளது என்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை விட்டு விலகி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பெரும் எண்ணிக்கையிலான ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்கள் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைக்க விரும்பும் பல ஐக்கிய மக்கள் சக்தியினர் உள்ளனர். அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரை கைவிட்டு கூட்டணியில் சேர வாய்ப்புள்ளது என்று சேனாரத்ன ஊடகங்களுக்கு தெரிவித்தார். கூட்டணியில் சஜித் பிரேமதாச ஆர்வம் காட்டவில்லை போல் தெரிகிறது என்று சேனாரத்ன மேலும் கூறினார். இதற்கு பதிலளித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தை நிறுத்தப்படுவதை பிரேமதாச ஒருபோதும் விரும்பியதில்லை. ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தையை நிறுத்துமாறு எவரும் எங்களிடம் கேட்கவில்லை என அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் முன்மொழியப்பட்ட பெட்ரோலிய குழாய் திட்டம் பொருளாதார ரீதியாக சாத்தியமானதாக இருந்தால் மட்டுமே
நடைமுறைக்கு வரும், ஆனால் அரசியல் கருத்தில் அல்ல என்று அதிகாரி ஒருவர் நேற்று தெரிவித்தார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் WA ராஜகருணா தெரிவித்த போது, இந்த திட்டத்தின் சாத்தியக்கூறுகளை இரு தரப்பினரும் தற்போது மதிப்பீடு செய்து வருகின்றனர். கடந்த வாரம் ஜனாதிபதி அனுரகுமாரவுடன் இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டதாக அவர் கூறினார். திட்டத்தின் சாத்தியக்கூறுகளை நாங்கள் மதிப்பீடு செய்வோம், அது சாத்தியமானால் மட்டுமே நாங்கள் முன்னோக்கி செல்வோம், அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே நாங்கள் அதை செய்ய முடியும் என்று அவர் கூறினார். இந்தியா, இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய முத்தரப்பு திட்டம் கடந்த ஆண்டு டிசம்பரில் ஜனாதிபதியின் புதுடில்லி பயணத்தின் போது கையெழுத்திடப்பட்டது. இதற்கிடையில் டெண்டர் செயல்முறை மூலம் திறந்த சந்தையிலிருந்து தற்போதைய கொள்முதல் செய்வதற்கு பதிலாக ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தாரிலிருந்து நேரடியாக எரிபொருளை வாங்குவது குறித்து இலங்கை இப்போது சிந்திக்கிறது. வித்ரோஹல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பான புலனாய்வு தகவல்கள் முன்கூட்டியே கிடைக்கப்பெற்றிருந்த போதும் அந்த கொலையை தடுக்க தவறிய விடயத்தில் பதில் காவல்துறை மா அதிபர் பொறுப்பு கூற வேண்டும் என கூறியுள்ளார். இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் கம்பஹா நீதிமன்றத்தில் வைத்து கனேமுல்ல சஞ்சீவ மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்று புலனாய்வு தகவல் கிடைக்கப்பெற்றதாகவும், அதன் காரணமாக அவரை நீதிமன்றில் நேரடியாக முன்னிலைப்படுத்தாமல் இணைய வழியில் முன்னிலைப்படுத்தியதாகவும் பதில் காவல்துறை மா அதிபர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் கம்பஹாவில் செயற்பட்டதை போல கொழும்பில் ஏன் முன்னெச்சரிக்கையுடன் அவர் செயற்படவில்லை என்று கம்மன்பில கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ வீடுகளை கொளித்து அறகலையம் மூலம் ஆட்சிகளை பிடிக்கும் எண்ணம் எம்மிடம் இல்லை, ஜனநாயக வழியிலேயே எமது அரசியல் பயணம் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், எம்மிடம் ஆயுதப்படை இல்லை, வீடுகளை கொளுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொன்று அறகலையம் மூலம் ஆட்சியை பிடிக்க மாட்டோம், ஜனநாயக வழியில் எமது பயணம் தொடரும். ஆளுங்கட்சியில் உள்ள 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பலனில்லை என ஜனாதிபதி கருத்தினால் 2.5 வருடங்களுக்கு பிறகு நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு செல்ல முடியும். எம்மிடம் வேலை திட்டம் உள்ளது, தூரநோக்கு சிந்தனை உள்ளது, கடந்த காலங்களில் செயற்பட்ட அனுபவம் உள்ளது. ஆகவே ஜனநாயக வழியில் எந்த நேரத்திலும் ஆட்சியை பொறுப்பேற்க தயார். எந்த கட்சியாக இருந்தாலும் இளைஞர்களை பொறுப்புடன் வழிநடத்த வேண்டும். புதிய இலங்கையை கட்டியெழுப்பும் வகையில் நாம் இளைஞர்களை வழிநடத்துவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ விரைவில் தாம் கைது செய்யப்படலாம் எனவும் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, இன்றைய அரசாங்கத்தின் பிரதான பணியாக தனது குடும்பத்தினர் மீது குற்றம் சுமத்துவதாகவும், நாளை மறுதினம் தாம் கைது செய்யப்படலாம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்கவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 23 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஷ் போதைப் பொருள் நாட்டிற்கு கடத்த முயன்ற போது 73 வயதான இந்திய பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டார். இந்தியாவை சேர்ந்த விற்பனை முகாமியாளர் என அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இலங்கைக்கு வந்திருந்தார். உளவுத்துறை தகவலின்படி காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் அவரது நடமாட்டத்தை கண்காணித்து அவரை கைது செய்ய திட்டமிட்டிருந்தனர். சோதனையின் போது அதிகாரிகள் 1.908 கிலோகிராம் குஷ் போதைப் பொருள் ஒரு வட்டமான நீளமான பஞ்சிங் பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் கண்டுபிடித்தனர். இது பொதுவாக குத்துச்சண்டை வீரர்கள் பயிற்சிக்காக பயன்படுத்தப்படுகிறது. போதைப் பொருள் கண்டுபிடிப்பதை தவிர்க்கும் முயற்சியில் பைக்குள் கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விசாரணைகள் தொடர்வதால் சந்தேக நபர் காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொதிகளை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்காக வேளாண்மை, கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் KD லால்கந்த மற்றும் வர்த்தக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு உறுப்பினர்களுடன் 3வது முறையாக இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தினர். சிங்கள தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி தொடர்வது கிடைப்பதை உறுதி செய்வதுடன்
பொருட்களின் விலை கட்டுப்பாட்டை பேணுவது குறித்தும் கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த சந்திப்பின் போது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மானிய விலையில் வழங்குவதற்கு 1 பில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவு குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைந்தபட்ச மட்டத்தில் பேணுவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. அரிசியை கொள்வனவு செய்து கலந்துரையாடலின் போது மற்றுமொரு முக்கிய அம்சமாகும். அரிசி ஆலை உரிமையாளர்கள் உரிய அளவு அரிசியை கொள்வனவு செய்வதற்கு வழங்கப்படும் கடன் வசதிகளை பயன்படுத்துவதை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தப்பட்டது. சில அரிசி ஆலை உரிமையாளர்கள் கடன் தொகையை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதாக கவலை எழுந்தது. மேலும் இது குறித்து விசாரணைகள் நடத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அரிசியை கொள்வனவு செய்வதற்காக பல முக்கிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் 15 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வங்கிக் கடனாக பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அரசாங்கம் 2,50,000 மெட்ரிக் டன் அரிசியை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளதுடன் சிறிய அரிசி ஆலை உரிமையாளர்களை கொள்வனவு நடவடிக்கையில் ஈடுபட ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்தியுள்ளது. மேலும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.